இதுக்கு ஒரே பிரதமர் கூட பேசாம அவரை பதவி விட்டு போனா நல்லா இருக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் மக்களுடைய நலனை மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறு துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேல் நிதி பெற்று கிட்டத்தட்ட 2000த்திற்கு மேற்பட்ட பயனாளிகள் வருகின்ற அளவில் பல்வேறு நலத்திட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து அந்த பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல முக்கியமா இன்னைக்கு புதுசா நிறைய பேர் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ரேஷன் அட்டை கிடைக்காம இருந்தது. அதை மின்னணு ரேஷன் அட்டை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட், அதாவது ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக பட்டாக்கள், சிங்காரவேலர் குடியிருப்பு மூலமாக மீனவ மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, இப்படி அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு தையல் இயந்திரங்கள், இப்படி நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடிய விழா இப்ப நடந்திருக்கு. அதுக்காக அந்த நலத்திட்டங்களை கொடுத்துட்டு அடுத்த அரசு விழாவுக்கு நான் போறேன். இப்ப நீட் தேர்வு அந்த போராட்டம் இல்ல, நான் வந்திருக்கிறது அரசு விழா. அரசியல் ரீதியா உள்ள பதில்கள் இப்ப உங்களுக்கு தெரியும். நீட்டு தேர்வை பொறுத்தவரையில எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏற்கனவே 2016 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற டைம்ல எதிர்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா அதுக்கு மேல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 150 தடவை அந்த வினாத்தாள் கசிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 38 பேர் இந்த நீட்டு தேர்வுனால மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கிராமப்புற ஏழை மாணவர்கள் இது அவங்களால இதை ஒரு தனியார் பயிற்சி, அந்த தனியார் பயிற்சி, ஏன்னா நிறைய தனியார்கள் தான் இதுல பிரயோஜனப்படுறாங்க. ரெண்டாவது, இதனால 12ஆம் வகுப்பு முடிச்சு அந்த 12ஆம் வகுப்பினுடைய மார்க் அடிப்படையில தான் எடுக்கணும்னு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம். இன்னைக்கு தொடர்ச்சியா மாணவர்களை பாதிக்கக்கூடிய, மாணவர்களுடைய குரல் வளையத்தை நெரிக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் உடனடியாக அந்த நீட்டு தேர்வு முறையை ரத்து பண்ணணும். அதே மாதிரி உயர்கல்வி அந்த துறையினுடைய அமைச்சர், கல்வித்துறையினுடைய தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். எங்களுடைய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அந்த மாணவர்களோடு சேர்ந்து தொடர்ச்சியா போராட்டங்கள் நடத்துறாங்க. ஏற்கனவே சத்தீஸ்கர் மாநிலம், ராஜஸ்தான் மாநிலம் போன்ற மாநிலங்கள்ல மாணவர்களோடு கலந்துரையாடி மாணவருடைய அந்த பிரச்சனையை அதாவது இருக்கக்கூடிய அந்த நீட்டு தேர்வுனால எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது, இதனால எவ்வளவு பிரச்சனைகள்னு சொல்லி நல்லா உணர்ந்து பலகட்ட போராட்டங்கள், பாராளுமன்றத்துக்கு முன்னால என்ன மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் நிற்காங்க, தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திற்கு முன்னால போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த மாணவர்களுக்காக நீட்டுக்காக போராடி கொண்டிருக்கு. தமிழக முதல்வர் அமைச்சர்களும் படம் பார்க்க போயிட்டு இருக்காங்க, சினிமா பார்த்துட்டு இருக்காங்க, எதிர்க்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நீட்டு தேர்வை ரத்து பண்ணணும்னு ஏற்கனவே முதல் அந்த கவர்னர் உரையிலே சொல்லியிருக்காங்க. அதையும் இதையும் நீங்க முடிச்சு போடாது. இந்த நீட்டு தேர்வு ரத்தாகணும், நீட்டு தேர்வு மாணவர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி ஏற்கனவே தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கைது பண்ண போது உடனடியாக அதுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. முற்றிலுமாக தமிழ்நாடு அரசு, புதிய அரசாங்கமும் நீட்டு தேர்வு வேண்டாம், நீட்டு தேர்வை ரத்து பண்ணணும், இது அதிகப்படியாக மாணவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயல். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சி ஆள் மாறாட்டம், அதுக்கப்புறம் வினாத்தாள் கசிவு, ஒரு தடவை கசிதா 2 தடவை 180, நீங்க அந்த பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷத்துல 2016 பிறகு 180 தடவை அந்த வினாத்தாள் கசிஞ்சிருக்கு. பல மாநிலங்கள்ல ஆள் மாறாட்டம் மூலம் தேர்வு எழுதியிருக்காங்க. ஆள் மாறியே அந்த செலக்ஷன் கமிட்டி மூலமாக இன்னைக்கு அந்த படிப்புல சேர்ந்திருக்காங்க. தேனி மாவட்டத்துல கூட நடந்தது. அதனால இது இந்த முறையே ரத்து பண்ணணும். மாணவர்களுடைய போராட்டத்தை மத்திய அரசு ஒடுக்குறது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன மாற்றுக்கிறது? இப்போ ஜனநாயக முறையில ஒரு போராட்டம் நடக்குது. ஜனநாயக நாட்டுல அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா,
பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், இது எல்லாருக்கும் உள்ள விஷயம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனா அதுக்கு வந்து இன்னைக்கு எதிராட்டு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் செயல்படுது. இன்னைக்கு வந்து மாணவர்களுடைய குரல் வலைய தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறது மட்டும் இல்ல, போராட்டம் நடத்த மேல தடியடி, ரத்த காயம், இதெல்லாம் எங்கேயாவது நடந்திருக்கா? எந்த வரலாறு? அப்ப அவ்வளவு தூரம் ஒரு ஜனநாயக அத்துமீறல்கள் தடியடி என்கின்ற பேரில் நடக்குது. இதுக்கு ஒரே பிரதமர் கூட பேசாம அவரை பதவி விட்டு போனா நல்லா இருக்கும். சார், அதாவது தமிழ்நாட்டுல நீட் தேர்வுக்கு எதிராக போராடிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை ஏன் தமிழ்நாடு அரசு கைது பண்ணுது? இல்ல, அதாவது கைது நடவடிக்கை என்பது பொதுவா வந்து அரசியல் கட்சிகளும், இப்ப நாங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கேண்டில் மார்ச், மெழுகுவர்த்தி ஊர்வலம் கேட்டிருக்கோம். சில இடங்கள்ல பெர்மிஷன் கொடுக்குறாங்க, சில இடத்துல பெர்மிஷன். ஏன்னா அரசு வந்து சில முக்கியமான, இப்போ நாகர்கோவில பொறுத்தவரைக்கும் இப்ப கலெக்டரேட் முன்னால ஒரு போராட்டம் தான், சில இடங்கள்ல பெர்மிஷன் கிடையாது. அப்படி வந்து அது ஜனநாயக முறையில போராடுறதுக்கு ஜனநாயக முறையில உரிமை வேண்டும். இப்ப நாங்க கூட இன்னைக்கு கூட்டணியில இருந்தா கூட நாங்க வந்து மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய நீட்டு தேர்வு எதிராக போராட்டம் பண்ணி கைது செய்து நாங்க வந்து எங்களை கூட காலையில இருந்து சாயங்காலம் வரை உட்கார வச்சாங்க. பிஜேபி அரசு பண்றதுனால இங்க தமிழ்நாடு அரசு அப்படி கிடையாது. அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அதாவது தமிழ்நாடு அரசு மிக தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த நீட்டுக்கு எதிராட்டு கவர்னர் உரையில சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து அதனுடைய துறையினுடைய அமைச்சர் இவ நேற்று கூட அவருடைய பேட்டியில தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால தமிழ்நாடு வந்து முழுக்க முழுக்க நீட்டுக்கு எதிராக தான் இருக்கு. அதுலயும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து இன்னைக்கு பாராளுமன்றத்துல மக்களுடைய பிரச்சனை பேச முடியும். இன்னைக்கு திடீர்னு சொல்லாங்க என்னது ஒரு அவசர ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுன்னு சொல்றாங்க. இதனால நீதி கிடைச்சிருமா? 10 கோடி ரூபாய் அபராதம் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த மசோதா எல்லாம் கொண்டு வர போறோம், 10 ஆண்டு ஜெயிலு, 10 கோடி ரூபாய் அபராதம். இதனால தடுத்துட முடியுமா? இது வேரோட வந்து அழிக்கணும். அப்ப முற்றிலுமாக அந்த நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும். தண்ணீரை வந்து கர்நாடக அரசு தொடர்ந்து தர மறுக்கிறது. இதற்கு அது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தெளிவான முடிவை நாங்க சொல்லிட்டோம். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மாநிலத்தினுடைய உரிமை, எங்க மக்களுடைய உரிமை தான் முக்கியம். எங்க மாநிலத்தினுடைய விவசாயிகளோட நலன் தான் முக்கியம். தொடர்ந்து அதுலயும் எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடு, எந்த சமரசமும் நாங்க செய்து கொள்வோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.